ஒரு ஓமை கொடுத்து அந்த ஓமையிலிருந்து விளக்கக்கூடிய பொருள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் ஒரு 2 கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் 3வது பாடத்துடைய கடைசியில் அந்த மொழியை ஆழ்வம் பகுதியில் இருக்கும். 66வது பக்கம் 67வது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. முதல் கேள்வி, உடலும் உயிரும் போல. உடல் உயிர் அப்படிங்கிறது ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்கும். ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சிட்டுனா உயிர் போயிடும், உடலும் பயன் இல்லாமல் போயிடும். அப்போ மனம் ஒன்றிய துணை. ஒற்றுமை இல்லை, எதிர்பாராத நிகழ்வு, பரந்த புகழ்வு, இது எதுவுமே இதுக்கு வந்து தொடர்பு இல்லை. ரெண்டுமே துணையாக இருக்கிறது. திருமணத்தில் தான் இந்த விஷயத்த சொல்லுவாங்க, உடலும் உயிரும் போல் கோவலன் கண்ணகி ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து புக்லேயும் இருக்குது 67ஆம் பக்கத்தில். ரெண்டாவது வந்து பொறுத்துக, இந்த இணை டைப்பில் கொடுத்துருக்காங்க. இணை டைப்பில் கொடுத்து ஏதோ ஒன்று மட்டும் சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அப்படின்னா உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சா இருக்கும், அப்படி வெளிப்படைத்தன்மையாக வெளியே தெரியும். அப்போ இங்கே ஒற்றுமைமையும் தவறாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மடி திறந்த வெள்ளம் போலாம் தடையின்றி மிகுதியாக என்ன செய்யும், டக்குன்னு தண்ணி வெளியே போகும். அப்போ அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த விழலுக்கு இறைத்த நீர் போல் அப்படின்னா அது பயனற்ற செயல். விழலுக்கு நீர் இறைச்சோம் அப்படின்னா அது பயன் இல்லாமல் போயிடும். அடுத்ததாக நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா போனால் டக்குன்னு என்ன செஞ்சிடும், ஒத்துமை இல்லாமல் தனித்தனியாக போயிடும். அப்போ ஒற்றுமையின்மை அப்படிங்கிறது அதோட பொருள். அப்போ தவறாக கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மை, விழலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை. அந்த மூணையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஆன்சர் மழை திறந்த வெள்ளம் போல், ஆப்ஷன் பி தான் விடை. இது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் தமிழ் தகுதி தேர்வில் கேட்டது. சிலபஸில் 5வது பகுதியில் ஓமை தொடருடைய பொருளறிதல்ங்கிற